எனக்கு என்ன கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, ஏதாவது என் வாயில வந்துரும் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் வாயில் வருது, கிழிக்குது. யாரை ஒழிக்க வேண்டும் என்று முதலில் முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்த பிறகு எதன் மீது சார்த்துவது என்று முடிவு செய்கிறார்கள். இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீ ஒழுங்கான ஆட்சியை நடத்தினால் இன்னும் பொற்காலம் உண்டாகும். இல்லை, அவங்களே இனிமேல் தமிழ்நாட்டில் வேலையே இல்லை, வேற வேலை பார்க்க போயிடுங்கன்றாரு. நீ ஏன் நம்ப வைத்து கழுத்துட்ட? 107 தானே இருக்குங்க. ஏன் வேற என்ன பண்ணி எப்படி அதை மேட்ச் பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள்கிட்ட போ. 107 சீட்டை வச்சுட்டு திரும்ப கலைச்சிட்டு இப்படி மக்கள்கிட்ட போகும். ஏன் போக முடியாது? மறுபடியும் 180 சீட்டு கொடுப்பாங்க உனக்கு. வழி இல்லாத வழியில கடைபிடிச்சு திருமாவளவனை இழுத்து அவரை இழுத்து இவரை இழுத்து விசுவாசம்னு பேசின முஸ்லீம்களுக்கு எல்லாம் கேவலப்படுத்தி எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுத்து வாங்கடா உங்களுக்கெல்லாம் வேலை இவ்வளவுதான்டா. இன்னொரு 4 பேர் உதயசூரியன் கொண்டாட போறாரு. இந்த உதயசூரியன் சின்னத்துல நின்னது துரதிருஷ்டவசமா போச்சு. இல்லைன்னா நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு மனத்தாங்கல் அவர்களுக்கு இருந்தது. ஐயோ, என்ன அந்த ஜமீன்தார் வீட்டில் தான் கேட்டாங்க, எங்க அப்பன் கடைசியில் கொண்டாந்து இங்கே தள்ளிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரியான பேச்சு. இல்ல, முதலமைச்சர் 120 நமக்கு கம்ஃபர்டபுளா வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி எல்லாம் யோசிப்பாரு. 120 ரொம்ப உறுதியாகும். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் வாக்க கவர்றதுக்கு தான் அண்ணாமலை வரதா சொல்றாங்க. புதிய கட்சி அதெல்லாம் வர முடியாது. இவர் நாங்களே அதிமுக அழுத்தி விட்டு நான் வருகிறேன் இந்த இடத்திற்கு என்று சொல்லி அதிமுக அழுத்த முடியல. கடைசியில் இவர் எந்திரிச்சு வர முடியல. ஒரே கடிதம் செய்தித்தாள் வழியா அமித்ஷாவுக்கு செய்தி தெரிவிக்க வேண்டியதான். நான் விலகி விட்டேன், புதிய கட்சி தொடங்கி விட்டேன் என்று. அதை விட்டுட்டு அமித்ஷாவிடமே போய் அப்போ போயிட்டு வரவா சொல்லிக்கிறேன்னு எங்க விவாகரத்து பண்ணுறவனா பொண்டாட்டிட்டு அத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானா? சண்டே வேலை நின்று போயிடும். அது அப்படின்னா என்ன கூப்பிடுன்னு அர்த்தம். தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சிகளுக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. பாஜக, எல்லாம் அதான். அதனாலதான் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் எல்லோரும் we are more powerful என்று நினைக்கிறார்கள். பணம், மணி இஸ் மோர் பவர்ஃபுல். ஜனநாயகத்தில் அதனாலதான் இவ்வளவு ஊழல்களும் நடைபெறுவதற்கு காரணம். திமுகவுக்கு 500 கோடி கொடுத்தார்கள் இந்த லாட்டரி சீட்டு கும்பல். 1200 கோடி ரூபாய் மோடிக்கு கொடுத்தார்கள், பாஜகவுக்கு கொடுத்தார்கள். ஏன் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்? தப்பான பணம் வேண்டாம் என்று ஏன் சொல்வதில்லை? அது இவர் நீ எல்லாம் பேசுவதற்கு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன். நான் 25 வயது அரசியலுக்கு வந்து கள்ளுக்கடை திறந்தார் கருணாநிதி. அதை எதிர்த்து மறியல் செய்து சிறைக்கு இளைஞர்களை கூட்டிக் கொண்டு போனேன். முதல் தண்டனை 15 நாள். இளைஞர்களாக இருக்கிறோம் என்று 15 நாள் சிறை. அதில் பழக்கப்பட்டோம். பின்னால் 6 மாதம் 8 மாதம் 3 மாதம் 4 மாதம் 10 தடவை சிறைக்கு போயிருக்கேன். ஓலமிடும் மாதர்குரல் ஏலமெடுப்போரை கேட்கவில்லையா என்பதுதான் என்னுடைய முதல் போர்க்குரல். அதாவது கள்ளுக்கடைக்கு ஏலம் எடுப்பவர்களை தடுப்பதற்கு மாதர்குரல். அதற்கு பிறகு போலீஸ்காரன் நான் ஒரு கூட்டத்தில் கடுமையாக பேசினேன் என்பதற்காக லத்தி சார்ஜ் செய்தபோது என்னுடைய கையெலும்பு முறிந்தது. என்னை மேஜிஸ்ட்ரேட் ஊருக்குள் பேசக்கூடாது என்று தடை விதித்தார். நான் ஒலிபெருக்கியை நீக்கிவிட்டு தப்பு அடித்து மக்களை திரட்டி பேசினேன். பிறகு நான் ஊரிலேயே இருக்கக்கூடாது என்று 21 நாட்கள் என்னை அப்புறப்படுத்தினார். நான் புதுவேலுக்கு பக்கத்தில் போய் 21 நாட்கள் ஒரு சத்திரத்தில் டீ கடையில் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். என்னை பேசக்கூடாது என்று தடை விதித்தார்கள். என்னுடைய கையை அடித்து எலும்பை முறுக்கினார்கள். நான் காரைக்குடி குடிநீருக்காக 19 நாட்கள் நான் இருந்தேன். நான் இறந்து போயிருப்பேன் சங்கரலிங்க நாடாரை போல. அவ்வளவு உறுதியாக சிறையிலும் சரி உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இருந்தேன். நல்ல கண்டு கொண்டவர்களெல்லாம் என்னை பார்த்தார்கள். அப்படி கருணாநிதி உட்பட எல்லாருமே அந்த உண்ணாநிதிக்கு வலிமையை வலுவாக ஆதரவு தெரிவித்தார்கள். 19 நாட்கள் உண்ணாநிதி இருந்தேன். அந்த நீர் பிழைத்தது, அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. என்னுடைய இந்த பிறப்பில் நான் வாழ்ந்த நாட்கள் 19 நாட்கள் என்று மக்களிடம் பேசினேன். மீதி நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள். உங்களுக்காக நான் வாழ்ந்த நாட்கள் 19 நாட்கள். அந்த மக்களும் மறந்து விட்டார்கள். நான் மட்டும்தான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். 19 நாள் உண்ணாவிரது நான் தான் ஞாபகம் வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ பெரிய தியாக காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்னது மக்கள் அதெல்லாம் எல்லாம் மறந்து விடுவார்கள். அதெல்லாம் ஒன்று சிறந்ததை போற்றுகிற தன்மை மக்களுக்கு கிடையாது என்பது என்னுடைய எண்ணம். ஃபிக்கிள் மைண்டட் பீப்புள். சும்மா சில சமயங்களில் இந்த மாதிரி விஜய் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்தி விடுவார்களே தவிர பொதுவாக மக்கள் ஃபிக்கிள் மைண்டட் தான். ஒரு ஆளுக்கு 1000 கவலைகள் இருக்கும், அதிலே தான் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு நாட்டினுடைய போக்கென்ன, டீலிமிட்டேஷன் வந்தால் பாராளுமன்ற இடங்கள் குறைந்தால் நம்முடைய உரிமை என்ன ஆகும் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இந்தி வந்தால் நம்முடைய மொழி உரிமை என்ன ஆகும் என்று தெரியாது. மொழியிலே நம்முடைய இனத்தின் வாழ்வு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. கற்பிக்க வேண்டும். கற்பித்து அவர்களுக்கு புரிவது, ஒரு பொது நிலைகளை ஏற்படுத்துவது என்பது உண்டு என்றாலும் கூட
பல சமயங்களில் இதற்காக நாம் ஒரு காந்திக்கு கடைசியாக நன்றி எறிதல் துப்பாக்கி குண்டு மூலம் தெரிவிக்கப்பட்டது. அவருடைய மகாத்மா வாழ்க்கைக்கு துப்பாக்கி குண்டு ஒருத்தனால் சொல்ல முடியுதே, அவ்வளவு பெரிய மகாத்மாவை சொல்ல முடியுது. அவன் மடையன் விலங்கினும் கீழானவன் என்பது வேறு. விலங்கினும் கீழானவன், மலத்தினும் கீழானவன் காந்தியை சுட்டவன். ஆனாலும் ஒருவன் சுட வருகிறானே, இதுதான் உலகத்தினுடைய போக்கு. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த பெண்மணி என்னை பற்றி பேசியதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படலை. இத்தனை முறை சிறைக்கு போனோம், இத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தோம், எத்தனை நேரம் அடிபட்டோம் போலீஸ்காரனிடம். ஒரு பெண்ணை போலீஸ்காரன் கற்பழித்து விட்டான் போலீஸ் நிலையத்தில் வைத்து. அதை எதிர்த்து காவல் நிலையமா காம நிலையமா என்று நான் போராடி 6 மாதம் சிறையில் இருந்தேன். என்னுடைய நண்பர்களோடு விஜயராகவன், ராஜாமணி என்று 2 பேர் என்னோடு சிறையில் இருந்தால் 6 மாதம் சிறையில் இருந்தான். யாரோ ஒருவன் கற்பழிக்கிறான் அவனுடைய சுகத்துக்காக, யாரோ ஒருத்தி பதறுகிறாள் தன்னுடைய கற்பி பறிபோய் விட்டது என்று கடைசியில் அவளை சாகடித்து விட்டார்கள். ஆனால் இதுக்காக நான் 6 மாதம் சிறையில் இருந்தேன். இதுதான் நம்முடைய ஆட்சியின் தன்மை. உங்களுக்கு சொல்ல, இந்த லீமா ரோஸுக்கு பணத்தை பற்றி தான் தெரியுமே தவிர, பணத்தால் அதிகாரத்தை விலக்கி வாங்குவதற்குத்தான் லீமா ரோஸுக்கும் ஒரு மருமகனுக்கும் மகனுக்கும் தெரியுமே தவிர, இந்த அதிகாரம் என்பது ஒரு அது அதிகாரமும் கூட ஒரு தொண்டு தான். இட் இஸ் ஆல்சோ ஏ சர்வீஸ். இட் இஸ் நாட் ஏ பவர், இட் இஸ் எ சர்வீஸ் என்று நினைத்து உருவாக்கப்பட்ட காந்தி, காமராஜ் போன்ற தலைவர்களிடமிருந்து நான் வளர்ந்தேன். நான் காந்தியை படித்து வளர்ந்தேன், காமராஜரிடம் நேரடியாக இருந்து வளர்ந்தேன். இந்தியாவினுடைய 3 தலைமை அமைச்சர்களுக்கு எனக்கு நெருக்கம் உண்டு. மொரார்ஜி தேசாய்க்கு நான் மொழிபெயர்ப்பேன். சந்திரசேகரோடு எனக்கு பழக்கம் உண்டு. இந்தியாவின் ராமச்சந்திரன் மந்திரி என்று எத்தனையோ தலைமை அமைச்சர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் எல்லாரோடையும் பழகி ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருந்து அவரால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டு பிறகு அவர் தூக்கி எறிந்து, நான் பதவியை தூக்கி எறிந்து, பதவியை துச்சம் என தூக்கி எறிந்து விட்டு வந்தவன் நான். நீங்கள் போலவா ராஜினாமா செய்து விட்டு போகிறானே இந்த நான், இவன் போய் விசில் சின்னத்தில் நின்று பதவியை அடைவதற்காக அடைகிறான். நான் வெளியே வந்தது தான். என்ன பயன் எதிர்பார்த்தோம்? அதற்காக எல்லாம் அவர் நான் எழுதிய ஜெயலலிதா 2ஆம் திராவிட செசு என்று நான் எழுதிய கட்டுரையை பார்த்துவிட்டு திகைத்து போய்விட்டார்கள் அம்மா. திகைத்து போய் இதை 2000 படி எடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அதிமுகக்காரர்களுக்கு அனுப்ப சொன்னார். ஒரு கட்டுரை அவர் என்னை பற்றிய மதிப்பை உயர்த்தி கொண்டு என்னை எம்எல்ஏ ஆக்குவதற்கு உதவியது. ஒரு கட்டுரை. அது தினமணி தெரிஞ்சுதான் அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இது இவர்களெல்லாம் என்ன ஆட்கள்? இந்த விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய் இவங்க தான் கட்டுப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, விஜய் இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். லாட்ரி கும்பலின் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற விஜய் இதிலிருந்து விடுதலையாகாவிட்டால் அவருடைய வாழ்க்கை வீணாகும், ஆட்சி வீணாகும், எல்லாமே வீணாகும். நான் சொல்லுகிறேன், நீ நல்ல ஆட்சியை தருகிறேன் என்று சொன்னபோது நான் சிரித்தேன். நான் சொல்கிறேன், யாரோ ஆளப்போகிறீர்கள், நல்ல ஆட்சி நடந்தால் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம். எதுக்கு இதுக்கு கத்தி கொண்டே இருக்க வேண்டும்? உன்னை ஒழுங்குபடுத்துவதற்காக கற்றுக்கணும், இதற்கு கத்தி கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வேலையை படிப்பேன், திருக்குறளை படிப்பேன், திருமந்திரத்தை படிப்பேன், ஷேக்ஸ்பியரை படிப்பேன், தோரோவை படிப்பேன். இதற்கு கத்தி கொண்டே இருக்க வேண்டும். அமைதியாக சாப்பிட்டு விட்டு நமக்குரிய வேலையை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு கொஞ்சம் போது சம்பாதித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு வாழ்ந்து விட்டு இறைவன் வரையறுத்த நாளில் போய் சேருவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ எல்லாம் என்னை பாராட்ட வேண்டும் என்றோ, நீ எல்லாம் என்னை டைம் கேட்குறாரு விஜய். இல்லை அது கிடையாது. இந்த லீமா ரோஸ் போல என்னை பாராட்டுவது படிப்பதை பற்றியெல்லாம் நான் பாடப்படவில்லை. இந்த கோர்ட்டு பெரிய நீதிமன்றம் என்று நான் நினைப்பதில்லை. என்ன ஆகவே அங்கே எல்லாம் நீதிகள் தான் சொல்லப்படுகின்றன என்று நான் கருதுவதில்லை. இந்த நாட்டிலே இன்றைக்கு விசாரணை கைதி 3 மடங்கு, தண்டனை கைதி 1 மடங்கு இருக்கிறானோ, இந்த நாட்டில் சட்டம் குற்றமுடையது. எதற்காக அவனை 15 வருஷம் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கா ஜெயிலில்? அவனுடைய குற்றம், அவன் குற்றவாளி என்றால் தண்டித்து உள்ளவை, இல்லை என்றால் அவனை வெளியே விடும். எதற்காக அவனை 3 மடங்கு என்றால் அவன் 1 மடங்கு என்றால் அவன் 4 மடங்கு 3 மடங்கு. நம்முடைய சிறையை இறப்புகிறவர்களே விசாரணை கைதிகள் தான். நீதி இருக்கிறதா? இந்த நாட்டில் குண்டாஸ் இருக்கிறது, நீதி இருக்கிறதா? எந்த கோர்ட்டாவது எகிரி எழுந்து குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் இருக்கலாமா என்று கேட்டதுண்டா? வெள்ளைக்காரன் வைத்திருந்தான் அவனுடைய வசதிக்காக, அவனுடைய ஆட்சி நிலைப்பதற்காக. எதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு ஜனநாயக ஆட்சி, ஒரு எதிரி பேசினான் என்பதற்காக குண்டாஸ் இவர் மீது போட்டார்களே, சவுக்கின் மீது மற்றவர்களின் மீது போட்டார்களே, எதுக்காக? என் மீது போடுங்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. உலகமே ஒரு சிறை தானே, அப்புறம் என்ன சிறைக்குள் சிறை. அதெல்லாம் எனக்கு நம்ம உயிரின் மீது கரைபடாமல் முடிந்த அளவு அறிவை கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே தவிர, சாகின்ற போது இதை செய்தோமே அதை செய்தோமே என்று செய்ததை நினைத்து பதறாமல்
நல்ல வேளை பிழைச்சி இதுகளெல்லாம் செய்யாமல் தப்பிச்சிட்டோம் என்று உயிரின் மீது கரை படிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். உன்னுடைய பாராட்டுக்களெல்லாம் இல்லை, நான் யாருடைய பாராட்டையும் மதிப்பதில்லை. அவனை காட்டுதே தவிர பாராட்டுகிறவன் அவனுக்குள்ள எரிச்சல், அவனுக்குள்ள விருப்பம், அவனுக்கு நம்மால் பெறுகின்ற தயவு, இதை வைத்து அவன் பாராட்டுவான் அல்லது படிப்பானே தவிர பாராட்டுகளும் எனக்கு திருக்குறளிலே புகழ் என்ற அதிகாரத்தை பற்றி மட்டும் ஐயம் உண்டு. எதற்காக திருவள்ளுவர் இதை எழுதினார்? ஆனால் உயர்ந்தோர் புகழ் உண்மையான புகழ் என்பது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாஸ் பாப்புலாரிட்டி என்பது பெரிய ஃப்ராட். அது இல்லைன்றார் விஜய். எனக்கு என்ன கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, ஏதாவது என் வாயில வந்துரும் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் வாயில் வருது, கிழிக்குது, வாயில வர்றது தான் அவருக்கு. இதெல்லாம் ஒரு என்ன அவரே அவர் சொல்லிக்கிறார், என்ன தற்கூரிங்கிறாங்கன்னு. அது இந்த மாதிரி பேசினா இப்படி சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத? முதலமைச்சரா அப்படி பேசியிருக்க வேணான்னு. இதெல்லாம் என்ன பேச்சு? நான் சொல்லுகிறேன், கவர்ச்சியால் நீ ஒரு 234 பேரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருந்தால் உன்னை மக்கள் யாரை ஒழிக்க வேண்டும் என்று முதலில் முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்த பிறகு அதுக்கு மாற்று எங்கு கொண்டு போய் எதன் மீது சார்த்துவது என்று முடிவு செய்கிறார்கள். 234 பேரை நிறுத்தி இருக்கிறார். இவர்கள் கொடுத்து பார்ப்போமே, எப்படி கெடுத்து விட்டால் பிறகு என்ன மாற்றி விடுவோமே என்று கொடுப்பார்கள். இப்பொழுது உனக்கு கொடுத்துருக்கிறார்கள். நீ ஒழுங்கான ஆட்சியை நடத்தினால் இன்னும் பொற்காலம் உண்டாகும். நீ இன்னும் 25 ஆண்டுகளுக்கு ஆளலாம், உயிரோடு இருக்கின்ற காலம் வரையில் ஆளலாம். இல்லை என்றால் நீ முழு ஆட்சியவே முடிக்க மாட்டேன். நான் சொல்லுகிறேன், அதற்குள் நீ அதிமுகவிலே போய் வழி இல்லாத வழியிலே பிளந்து நேர்மை இல்லாத வழியில் அவர்களை ஓட்டு போட வைத்து நம்ப வைத்து அவனை கழுத்தறுத்து இந்த அசிங்கங்களை எல்லாம் ஒரு முதலமைச்சர் இதையெல்லாம் பதிவு செய்வார்கள் படித்தவர்கள். நீ சொல்லிக்கொள்ள வேண்டியதான். இல்லை, அவங்களே இனிமேல் தமிழ்நாட்டில் வேலையே இல்லை, வேற வேலை பார்க்க போயிடுங்கன்றாரு. இனிமேல் உங்களுக்கு அவனை எதுக்கு நம்பிக்கை செய்து நம்பிக்கை மோசம் செய்கிறாய்? நான் கேட்பது, அவனுக்கு வேலை இல்லை, நீனாவது சொல்லிக் கொண்டு, அவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீனாவது சொல்லிக் கொண்டு. இந்த திருமாவளவன் பேர் 4 பேர் கைதட்டுட்டோம், அதை பற்றி பரவாயில்லை. நான் அது நீ ஏன் அவனை நம்ப வைத்து கழுத்துருத்த? எதுக்கு? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான்ல. இது நாட்டில் கெட்ட பழக்கம், இது பண்பு குறைவான செயல். ஒரு முதலமைச்சரிடம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது என்றால் நம்ப வைத்து கழுத்து இருப்பதில் தொடங்குகிறது. இது யாருடைய யோசனை என்றால் லாட்ரி கும்பலினுடைய யோசனை. அவர்களின் தரத்துக்கு இவரை கொண்டு போகிறார்கள். இல்லை, 107 தானே இருக்குங்க, வேற என்ன பண்ணி எப்படி அதை மேட்ச் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட போ. 107 சீட்டை வச்சுட்டு திரும்ப கலைச்சிட்டு இப்படி மக்கள்கிட்ட போ. ஏன் போக முடியாது? மறுபடியும் 180 சீட்டு கொடுப்பாங்க உனக்கு. 6 மாதத்துல தேர்தல் நடந்தா என்ன? நீ வழியில்லாத வழியில கடைபிடிச்சு திருமாவளவனை இழுத்து அவரை இழுத்து இவரை இழுத்து விசுவாசம்னு பேசின முஸ்லீம் எல்லாம் கேவலப்படுத்தி எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுத்து வாங்கடா உங்களுக்கெல்லாம் வேலை இவ்வளவுதான்டா. இவர் சிரித்து கொண்டிருப்பார். ஒவ்வொருத்தரையும் பிடித்து மந்திரி பதவியில் உட்கார வைக்கிறார். உங்களுக்கெல்லாம் திஸ் இஸ் யுவர் பிரைஸ், ஐ நோ இட் இன் மை இன்னர் மைண்ட் அப்படி சிரிச்சிருப்பார். இவங்க இன்னொரு 4 பேர் உதயசூரியன் கொண்டாட போறாரு. ஆமா, வைகோ. அது தெரியாது எனக்கு, யாருக்கும் தெரியாது. உதயசூரியன் இன்னவங்க 4-5 பேரை கொண்டாந்து என்ன அவங்களையும் விசர்ஜனத்தில் நிற்க வச்சு அவங்களையும் மந்திரியாக்குவோம். உதயசூரியன் நாட்டில் எதுக்காக இந்த நீ எல்லாம் இதுக்கு அவங்க திடீர்னு உண்டாக்கிட்டோம்னா அவ்வளவுதான். இந்த உதயசூரியன் சின்னத்துல நின்னது துரதிருஷ்டவசமா போச்சு. இல்லைன்னா நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு மனத்தாங்கல் அவர்களுக்கு இருந்தது. ஐயோ, என்ன அந்த ஜமீன்தார் வீட்டில் தான் கேட்டாங்க, எங்க அப்பன் கடைசியில் கொண்டாந்து இங்கே தள்ளிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரியான பேச்சுது. என்ன சொல்றிய? இல்ல, துரதிருஷ்டவசமானதுன்னு தேவையில்லாம உதயசூரியன் நின்ட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. பாருங்க, நாட்டுல எவ்வளவு அரசியல் ஒழுக்கம் அப்படி துளிர் விட்டு நிற்குது. அரசியல் ஒழுக்கம் அதை எல்லாம் தூண்டுகிறவர் இவர் தான். நான் சொல்கிறேன், நீ முதல்ல இந்த கல்குவாரி பண்ண குத்தகக்காரனெல்லாம் வழக்கு போடணும், உதவி செஞ்ச அதிகாரிகளை போடணும். எல்லாரும் பயப்படுவான், எல்லாரும் பயப்படுவான். நீ களையை ஏன் எடுக்கணும்னா பயிரை காப்பதற்காக எடுக்க வேண்டும். களை கட்டாதனோடு நேர், அது பைங்கூழ் களை கட்டாதனோடு நேர்னு வள்ளுவன் சொல்லுவான். அதனால கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேரன்பான். தீயவர்களை ஏன் தண்டிக்கிறோம் என்றால் தண்டிக்கிற இன்பம் கருதி அல்ல, தீயவர்கள் அஞ்சுவார்கள் என்பதற்காக. அதெல்லாம் இல்லை. ஒன்று இப்போ இன்னைக்கு என்னமோ சரி, நீ நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு இன்று நீ 2 தான் சொல்ற. எப்போ பார்த்தாலும் திமுக தீய சக்திங்கிற, நான் நல்லா ஆட்சி கொடுப்பேன், 2ம் தூய சக்திங்கிற. நீ ஒன்றும் செய்யலை. இந்த 15 நாளைக்குள்ள 1000 காரியம் செஞ்சிருக்கான். நிதி சம்பந்தப்பட்டது அப்புறம் செய்யலாம்.
சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் உடனேக்கு ஒன்று செய்யலாம். இல்ல அது ஏன் என் மேல பழி போடுறீங்க? போன ஆட்சி பண்ணிட்டு வந்ததோட விளைவு இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் என் மேல பழி போட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். பழி போடுறாங்க? போன ஆட்சியில போதைப் பொருள் எல்லாம் ஃபுல்லா புழங்க விட்டீங்க, அதனால குற்றம் நடக்குது. அதை நான் சரி பண்றதுக்குள்ள என் மேல பழி போட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. இல்ல நீ ஒவ்வொருவனையும் போதைக்கு ஆட்பட்டவனெல்லாம் தண்டி. நான் தான் சொன்னேன், கல்குவாரி இருக்கு, தப்பு செய்யறான், அந்த குத்தகைதாரரை தண்டி, அதுக்கு உதவி செஞ்ச அதிகாரியை தண்டி, மறுபடியும் கல்குவாரியில் தவறு பண்ணக்கூடாது. சும்மா நான் என்ன செய்யறது, அவன் பண்ணான்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி, நாம் சொல்லுவது 10 லட்சம் கோடி கடன் வாங்கியது தப்பு இல்லை. அது எப்படி அது நாட்டினுடைய கட்டுமானத்துக்கு பயன்படாமல் சும்மா வந்து பையன் மத்தியானம் மேட்னி ஷோ பார்ப்பதற்கும், அப்புறம் வந்து பொண்ணுக்கும், அப்புறம் தாய்மா, இதெல்லாம் தேவையில்லாது. அவர்கள் வாழ்வதற்கு வேண்டிய மருத்துவ வசதியையும் கல்வி வசதியையும் எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தி விட்டால், நீ வச்சிருக்க 2 லட்சம் ரூபாயை வாங்கி நான் அந்த தனியார் மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறேன், மாரடைப்புக்கு 2 லட்சம் வச்சுருக்கேன். நீ எங்கள் கட்சி மாவட்ட தலைவர், அவர் வந்து 7 லட்சம் ரூபா மதுரையில் சொக்கிக்குளத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்து தான் மாரடைப்பை நீக்கி கொண்டு வெளியே வந்திருக்கார் அறுவை மருத்துவத்துக்கு பிறகு. 2 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டுட்டாங்க, மேற்கொண்டு 5 லட்சம் தா என்று சொல்லி நகையை வைத்து வாங்கி கொண்டு. நான் சொல்கிறேன், அப்புறம் என்னத்துக்கு இன்சூரன்ஸு? ஒருத்தன் முடியவில்லை என்று சொல்லி போனால் அதற்கான முழு தொகை நீ கொடு, இல்லை அந்த அயோக்கியர்கள் கூடுதலாக பணம் பறிப்பார்கள் என்று சொன்னால் நீ கூடுதல் தொகையை ஏற்று அல்லது அவர்களை தண்டி. எதற்கு நீ இந்த இன்சூரன்ஸ் திட்டம் ஒரு ஃப்ராடு திட்டம் என்று சொல்கிறேன். இது தனியார் மருத்துவமனைகள் இதையும் வாங்கி கொண்டு, அப்புறம் ஒரு சின்ன நோய் இருக்கும், பெரிய நோய் இருக்கிறதா சொல்லி அதுக்குரிய பணத்தை எடுத்துக்கொண்டு எல்லா மருத்துவமனைகளும் 1-2 தவறு இருக்குமோ என்னமோ, எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் ஃப்ராடு. இன்னைக்கு இப்போ முதலமைச்சரா இன்சூரன்ஸ் திட்டம் ஒரு ஃப்ராடு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிற. நீ ஏற்கனவே சிந்திச்சிருக்கணும். இதெல்லாம் நான் ஒரு காலத்திலையும் ஆட்சிக்கு வரப்போகுது இல்லை, நான் கொள்கை புத்தகம் இருக்கேன் படி. இல்லை 120 நம்பர் வந்தோடனே இதை பற்றியெல்லாம் சிந்திப்பாரோ முதல்வர்? இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் ஆட்சிக்கே வரப்போகுது இல்லை, நான் ஒரு கொள்கை. இல்லை முதலமைச்சர் 120 நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிப்பார். 120 ரொம்ப உறுதியாகும். அப்புறம் அவன் என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கிடைக்கட்டும். எப்போவும் வந்து அதாவது தன்னுடைய ஆட்சியின் மீது இவருக்கு ஒரு பிடிப்பு வந்துடுச்சு. பெரிய முதலமைச்சர் ஆகிட்டான், இந்த ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது, கலைஞ்சிட்டா மறுபடியும் நமக்கும் கூட மக்கள் பேப்பே காட்டுவாங்கன்னு நினைக்கிறார். ஓகே, அவருமே தேர்தலை விரும்பல போல இருக்கு. அவரே விரும்பலை. அதனால தான் இவங்களை பூரா கலைக்கிறதுலே இருக்காரு. வழியில்லாத வழியில் கலைச்சி இவங்களை கூட்டியாந்து ஒரு நன்மையும் நாட்டுக்கு செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், லாட்ரி கும்பல் கையிலேருந்து நீ மீளணும். நம்ம அறிவுடைய இந்த பாருங்க, ஒப்பனைக்காரனை கூட்டின்னு பிரதம மந்திரிகிட்ட போகிறது, கிருஷ்ணா ரெட்டி கொண்டா ரெட்டி எல்லாம் கூட்டிகின்னு போகிறது. ஒருத்தன் வந்து எதனா அரசியல் அறிவுடையவன் இருக்கானா? சோசியனை ஆலோசகர். ஐயா 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 ஐயா, நீ பண்ணுற வேலை பூரா. ஆனால் பிரதமர் சந்திப்பே 10 நிமிடம் தான் நடந்தது, டக்குன்னு 7 நிமிடம் தான் நடந்துச்சுங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? பெட்டிஷனை கொடுத்தா வாங்கி வச்சுக்கினாரு, போயிட்டு வரேன்னா வந்தேன், அவ்வளோதான். உன்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அதுக்கப்புறம் கேபினெட் செக்ரட்டரி வந்து இவரை சந்திச்சுட்டு அதெல்லாம் கிடைக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பேசியிருக்கணும்? எதுக்காக அங்கே சிபிஎஸ்சியில் முத்தமிழை மும்மொழி திட்டம் கொண்டாடிய கேட்டுக்கணும்ல. வெளியே வந்து கேளு, திருச்சியில் கேளு, உனக்கு அவர்கிட்ட நேரம் கேட்க வராது. திருச்சியில் கேளாவும் போய் சேரும். அதில் திமுகவை விமர்சிச்சே அந்த கூட்டத்தை முடிச்சிட்டாரு. திருச்சி இன்னும் செத்து போன திமுகவை எழுப்பி வச்சுக்கணும், இங்கே எதிரின்னு பாராட்டி நீ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னா தற்குறின்னு என்ன சொல்றாங்க, எங்க கட்சியை தற்குறிகளின் ஆட்சின்னு சொல்றாங்கிற. இதை நீனே சொல்லிக்கிற. நம்ம பேச வேண்டியதை பேசுனா ஏன் தற்குறி ஆட்சின்னு பேசுறேன்? பேச வேண்டியது என்ன? மேகதாதுவை பற்றி பேசு, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் உள்ள மும்மொழி கொள்கையை பற்றி பேசு. இது இப்போ கர்நாடக முதலமைச்சராக பதவி இருக்கிற சிவகுமார் வந்து சொல்றாரு, நமக்கு திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இருந்தது, இனிமே மேகதாதுல அணை கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு பதத்தை பயன்படுத்துது. அது விஜய்க்கு கேவலமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, விஜய்க்கு கேவலம் இல்லையாது? திமுக அப்படின்னா இளைஞல்னு அர்த்தம். ஆனா திமுகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவானே. அவங்களுடைய மதிப்பீடு இப்படிதான் இருக்கு. ஆமா, அவர்கள் விஜய் நமக்கு சாதகமானவன் என்று நம்முடைய எதிரி சொன்னால் அப்புறம் விஜயினுடைய தன்மை என்ன என்று விஜய் தான் அவனை கேட்கணும். ஏண்டா என்ன நான் இருந்தா உனக்கு சாதகமா, எங்க தமிழ் மக்களுக்கு பாதகமா, எதை வச்சு சொல்றான்னு கேட்கணும். மேகதாதுவை கட்டினால் கட்டிய இடத்தில் இருக்குமா என்று கேள்வி. பிறகு சிவகுமார் இப்படி பேச மாட்டார். இன்னைக்கு வைகோவும் ரொம்ப கவலைப்படுறாருங்க ஐயா. அது சும்மா இதெல்லாம் இது வேற நேரம் அதிகம் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, எங்கிட்ட விழுங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, இப்ப தமிழ்நாட்டில் இன்னொரு புதிய கட்சி வர இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுதானுங்க. அண்ணாமலை ஒரு கட்சி தொடங்குறதா? பிஜேபியை கெடுத்தாரு.
இல்லைன்னா ஒரு 15 சீட்டு 20 சீட்டு ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வந்திருக்கும். பாமக, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஸ்டாலின் பாதி அளவு பலம் குறைஞ்சிருப்பார் எம்பியில். இவர் எம்பி எலெக்ஷனில் இவர் நாங்களே அதிமுக அழுத்தி விட்டு நான் வருகிறேன் இந்த இடத்திற்கு என்று சொல்லி அதிமுக அழுத்த முடியல. கடைசியில் இவர் எந்திரிச்சு வர முடியல. அதனால தான் அவங்க இவரை தூக்குனாங்க. ராங் ஸ்ட்ராட்டஜி. அதனால பிஜேபிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காம போயிடுச்சு, கால் ஊன்ற முடியாமல் போயிடுச்சு. அதை விட பெரிய தோல்வி இந்த தேர்தலில். ஏன் தெரியுமா? சீமானும் பிஜேபியும் தடம் தெரியாமல் அழைக்கப்பட்டு விட்டார்கள். தடம் தெரியாமல். இவர் சும்மா அதிமுக இல்லைன்னு சொன்னால் 1,35,00,000 இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ சொன்னது கெட்டிக்காரத்தனமாயிருமாங்க. 1,35,00,000 ஓட்டு 47 எம்எல்ஏ வச்சுருக்கேன். என்ன சீமானா? நீனா பேசிக்க வேண்டியதான், நீனா மகிழ்ந்துக்க வேண்டியதான், உனக்கு எழுதி தர்ற முட்டாள்கள் மகிழ்ந்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் திமுக 1,69,00,000 ஓட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னு ஆக்கிடுவியா நீ ஒரே நாளில்? அதுவும் நீ ஆளுகிறதும் நீ பேசுகிற பேச்சும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ தாங்குவியோன்னு தெரியாத நிலைமையில் இருக்க. எவ்வளவு உறுதியாக அறிவுள்ளவர்களை சுற்றி வைத்து இந்த இளைஞர்கள் வாக்க கவர்றதுக்கு தான் அண்ணாமலை வரதா சொல்கிறாங்க. புதிய கட்சி அதெல்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சீமான் வர முடியாது. என்ன எனக்கு தெரிய இவர்கள் அறிவு இளைஞர்கள் ஆழம் கிடையாது. இளைஞர்கள்லாம் சும்மா பின்னாடி போடுறது. கொஞ்சம் விஜய்க்காவது போவாங்க. அவர் திரிசாவோட நல்லா நாட்டியம் ஆடுறாருன்னு. இவரோட போறதுக்கு என்ன இருக்கு? முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பாஜக இருந்திருக்காரு, நிறைய விஷயங்களை பேசுறாரு, அறிவார்ந்து பேசுறாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கவனிச்சா இதுக்கு ஐஏஎஸ் அதிகாரி கூட வந்துடுவேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு தலைமை கிடைக்கும்னா வந்துடுவேன். அதெல்லாம் இல்லைங்க. அவர் ஒரு நடிகர். அதனால நடிகருக்கான கவர்ச்சி அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு கூட்டம் சேர்ந்துச்சு. அவர் போனால் இன்னைக்கும் கூட்டத்தை வரையறுக்க வேண்டியது இருக்கே. வேற எவனுக்கு அது கிடையாது. உனக்கு கூட்டத்தை கூட்டியாரணும். அதெல்லாம் உனக்கு என்ன புதிய சிந்தனையை நீ வெளிப்படுத்தியிருக்க? திமுகவினுடைய ஊழலை சொன்னால் திமுகவினுடைய ஊழல் 50 ஆண்டுகளாக பேசப்படுது. நான் 25 வயதில் பேசிய ஊழல் 50 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே தான் இருக்கேன். அதெல்லாம் சும்மா அண்ணாமலையால சோபிக்க முடியாது கிடையாது. புதிய எடுப்பு கிடையாது. பணத்தை வைத்துக்கொண்டு வார் ரூமை வைத்துக்கொண்டு யூ பில்ட் யுவர் இமேஜ். ஓகே. ஒரு வார் ரூம் வச்சுக்கினேன், கோடிக்கணக்கான ரூபா இங்கே உள்ள முதலாளிகிட்ட வாங்கினேன், மேலேருந்து வந்துச்சு. இந்த பணத்தை உனக்கு எதிரான கருத்துக்களை அழிச்சா, உனக்கு ஆதரவான கருத்துக்களை வளர்த்தா, இதன் மூலம் அண்ணாமலைன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினேன். இதை ரொம்ப பெரிய அளவில் விஜய் ஏற்படுத்தி ஆட்சிக்கே வந்தார். அதே ஆசை அவருக்கும் வந்துருச்சு போல இருக்கு. அதே ஆசை இப்ப இளைஞர்கள் நமக்கும் ஓட்டு போடுவாங்க, நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பாத்திரலான்னு தான் முயற்சிக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல அடிச்சாலும் உன் மேல கவர்ச்சி இருந்தா தான் அதை பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம்ல சொன்னதுக்காக மட்டுமே பார்க்க மாட்டேன். ஓகே. அப்புறம் உன் மேல கவர்ச்சி இருக்கணும், நீ என்ன சொல்றாங்கிறதுல அவனுக்கு ஆர்வம் இருக்கணும், அப்பதான் பார்ப்பேன். அதனால இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. நீ 6 மாதம் நீ இப்போ எழுதி வச்சுக்க. 6 மாதம் அண்ணாமலை வெளியே வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் என்னங்க மிஞ்சி கொஞ்சம் பேர் என் பின்னாலே தெரிஞ்சாங்க, அவங்கெல்லாம் டெல்லிக்கு போகிறதெல்லாம் பின்னாடியே வருவாங்க, அவங்களெல்லாம் காணணும்னு சொல்கிற நிலைமை தான் ஏற்படும். அவரால் முடியாது. இந்த சீமான் மாதிரி ஒரு ஓட்ட உடசலான மூளையை வச்சிருக்கிறவனால முடியாது. இவங்களால முடியாது. வருவாங்க, எவ்வளவோ பெரிய ஆட்கள் உள்ளே இருந்து வருவாங்க. அது காலம் தீர்மானிக்கும். அது வேறு. அது நிலைமைகள் தீர்மானிக்கும், காலம் தீர்மானிக்கும். இவங்கெல்லாம் முடியாது. இன்னைக்கு அமித்ஷாவை சந்திச்சும் புத்தகம்லாம் கொடுத்துட்டு நான் விலகிறேங்கிற மாதிரி கடிதம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா இன்னும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு வர்றாரு. முடிஞ்சுன்னா டிமாண்ட் பண்றாரோ என்ன மாநில தலைவரா போடுங்க. ஏதாவது கடைசியா அவர் வந்து இல்ல போகாதப்பான்னு சொன்னா சரி. அப்படின்னா நான் நயினார் நாகேந்திரன் உடனடியாக டெல்லி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை அங்க இருக்கும் போதே. அதாவது நான் உனக்கு பிடிக்கல, ஒரே கடிதம் செய்தித்தாள் வழியா அமித்ஷாவுக்கு செய்தி தெரிவிக்க வேண்டியதான். நான் விலகி விட்டேன், புது கட்சி தொடங்கி விட்டேன்னு அதை விட்டுட்டு அமித்ஷாவிடமே போய் அப்போ போயிட்டு வரவா சொல்லிக்கிறேன்னு எங்க விவாகரத்து பண்ணுறேன் எவனா பொண்டாடிட்டு அத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானா? சண்டையோட நின்று போயிட முடியும். இது அது அப்படின்னா என்னை கூப்பிடுன்னு அர்த்தம். வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஏதோ என்னை கூப்பிடு, ஏதாவது பேரம் பேசினீங்கன்னா நான் எனக்கு சம்மதம் பார்த்தா இருக்கேன்னு அர்த்தம். அப்படித்தான் எனக்கு தோணுதே தவிர அது தெளிவாக தோணலை. விஜய் அளவுக்கு அவரால் கரிஷ்மாவும் அவர்கிட்ட புள்ளாங்க வாய்ப்பு இல்லை. இது என்ன தொடர்பில்லாத கேள்வி இது. ஓகே, நன்றிங்க. நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி.